மகாபிரிவா சரணம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்துகிறோமா அப்படின்னா, நிறைய நேரம் அந்த வாய்ப்புகளை பார்த்து பயப்படுற விஷயந்தாங்க நமக்கு நடக்குது. என்ன அப்படின்னா, இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்மளால் சாதிக்க முடியுமா, நான் அதற்கு தகுதியானவன் தானா அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் மட்டுமே நம்ம மனசில் வந்து வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தாமலே போயிடுவோம். அப்போ அந்த முயற்சி செய்தால் கண்டிப்பாக அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் இல்லையா? பார்க்குறதுக்கு வேணால் ரொம்ப பெரியதாக இருக்கலாம், ஆனால் பக்கத்தில் போய் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நாம் அதை அடையக்கூடியதாகத்தான் இருக்கும். ஏனென்றால் போகக்கூடிய வழி கடுமையானதாக இருந்தாலும் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய புதையல் எவ்வளவு பெரியதாக இருக்கும் இல்லையா? ஆக அந்த போகக்கூடிய வழியை மட்டும் நம்ம நினச்சி நினச்சி என்ன பண்ணுறோம், ஐயோ இது எப்படி போகிறது செய்கிறது, இது நம்மளால் முடியுமா, இந்த பயணம் நம்மளால் செய்ய முடியுமா, இந்த வேலையை நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே நாமளே சந்தேகப்பட்டு அந்த விஷயங்களை நாம் இழந்து விடுகிறோம். அதனால தான் நிறைய பேர் இன்னைக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குங்க. ஏன் அப்படின்னா, அவங்க கண்ணுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும், ஆனால் அவங்களுக்கு என்ன தோணியிருக்கும் அப்படின்னா, இது ரொம்ப கடுமையானது, இது ரொம்ப பெரிய வேலை, இது கண்டிப்பாக நம்மளால் முடியாது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை, நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம செய்யக்கூடிய வேலையா என்ன இருக்கோ அதை பார்க்கலாம் அப்படின்னு மட்டும்தான் போவாங்க. ஆனால் ஒரு சிலர் மன வைராக்கியத்துடன் போய் பார்க்கலாம், என்னதான் இருக்குது, ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு உள்ளே போவாங்க. அப்படியே அது ஈஸியாக இருக்கும், அப்படியே ஜெயிச்சு மேலே வந்துடுவாங்க. இது தாங்க நடக்கக்கூடிய விஷயம். இதுக்கு அழகாக ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்கார். அவர் ஒரு போட்டி வைக்கிறாரு மக்களுக்கு. என்ன போட்டி தெரியுமா? கோட்டை கதவு இருக்கு இல்லையா, இவ்வளோ பெரிய கோட்டை கதவு. அந்த கோட்டை கதவை உங்களுடைய கைகளால் திறக்க வேண்டும், வேறு எத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜனங்க எல்லாரும் வந்து பார்த்துட்டு, இவ்வளோ பெரிய கோட்டை கதவை நம்ம எப்படி நம்ம கையால் திறக்க முடியும், இதை திறக்கிறதுக்கே எத்தனை யானை பலம் வேணுமோ அதெல்லாம் நம்மளால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களாம் போவாங்களாம். அந்த கதவு கிட்ட போய் நிற்பாங்க, கையை தொடலான்னு போவாங்க. அதுக்கப்புறம் ஐயோ இதெல்லாம் நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இப்படியே நடந்துகிட்டு இருக்கப்போ ஒரே ஒரு இளைஞன் மட்டும் நான் போய் கதவை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, தம்பி போகாதப்பா, போனால் உன்னால் திறக்க முடியாது, திறக்கலைன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கையை வெட்டியிருக்கேன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே, கையை வெட்டுறேன்னு சொன்னாங்க, திறந்துட்டா என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு நாட்டின் ஒரு பகுதியை தானமாக கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்படின்னு. சரி, அந்த நாடு போனால் என்னுடைய கை அவ்வளோதானே, முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. மக்கள் அவனை தடுத்து நிறுத்த பார்க்குறாங்க. இருந்தாலும் அதை அவர் காதில் வாங்கிக்கவே இல்லைங்க. அதை வாங்கிக்காம ஏதோ காதே கேட்காத மாதிரி அவர் நடந்து போய்கிட்டே இருக்கார். எல்லாரும் அப்படியே ரொம்ப பயத்தோடு பார்க்குறாங்க. கரெக்டாக கதவுக்கிட்ட போய் நிற்கிறாரு. கதவுல கையை வைக்க போகிறாருங்க. அப்படியே எல்லாரும் மனசுலையும் அப்படியே ஒரு பயம், சொச்சோ கதவு திறக்க முடியலன்னா என்ன பண்ணுவார், இப்போ ராஜா வருவார், அப்படியே கையை வெட்ட போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு கையை வைக்கிறாரு பாருங்க. ஒரே செகண்டுங்க அப்படி கதவு திறந்துருச்சு. எல்லாருக்கும் ஆச்சரியம் தூக்கி வாரி போடுது. இவ்வளோ பலசாலியா இவன் அப்படின்னு பார்த்தா அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கோட்டை கதவு தாளிடப்படவில்லை, தாழ்பாலே போடலைங்க, சும்மா லேசம் மூடி வச்சுருக்காங்க. கையை தொட்டோன்னே அப்படி திறந்துட்டு வந்துருச்சு. இதுதாங்க நடந்திருக்கு. ஆக அவர் என்னங்க பண்ணார், ஒரு விஷயம் யார் சொன்னதையும் காதில் வாங்காமல் போனார். இதுக்கு அழகாக ஒரு கதை இருக்குங்க. கதைக்குள்ள கதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும்ல. எப்படி அப்படின்னா, தவளைகள் கூட்டம் இருக்கு இல்லையா, இந்த தவளைகள் கூட்டத்தில் வந்து ஒரு போட்டி வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, மலை உச்சிக்கு யார் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தவளையும் போய்கிட்டே இருக்குது. அது போக போக கொஞ்ச நேரம் அப்படியே போகிறாங்க. சில தவளைகள் அப்படி நின்றுது, சில தவளை முடியல, இப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும்போது கடைசியாக 2 தவளைங்க முக்கால்வாசி தூரம் வந்துட்டாங்க. கடைசியாக வரும் பொழுது அந்த பக்கம் சத்தம் கேன்னு கேட்குது. என்னன்னு பார்த்தா, உன்னால முடியாது, கீழே இறங்கிரு, அப்புறம் ரொம்ப அந்த பக்கம் போய் ரொம்ப பயம், அப்புறம் உனக்கு அப்படியே ரொம்ப தாகம் எடுக்கும், அங்கே பாரு அவ்வளோ வெயில் இருக்குது, கரடு முரடாக இருக்குது, உன்னால் முடியவே முடியாது, இறங்கு 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 இறங்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க.
ஒரு தவளை மட்டும்தான் இது எதையுமே கேட்காம அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. இந்த கேட்ட தவளை என்னாச்சு அப்படின்னா, ஐயோ அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு கீழே திரும்பி பார்க்குது. அப்படியே அதில் பாதாளத்தில் எல்லாரும் தெரியுறாங்க. அப்படியே அதுக்கு தலை சுற்றி கீழே விழுந்துருச்சுங்க. இந்த கேட்கவே இல்லையா ஒரு தவளை, அது போய்கிட்டே இருக்கு. போய் மலை உச்சியில் போய் நின்றுச்சு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். இவ்வளவுன்னு சொல்லியும் இந்த தவளை மட்டும் எப்படி போச்சுன்னு கேட்குறப்ப அந்த தவளை சொல்லிச்சான், எல்லாரும் என்னை சத்தியமாக விட்டு அப்படியே என்னை ரொம்ப ஆரவாரம் செஞ்சு என்னை எவ்வளோ உற்சாகப்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த உற்சாகம் தான் நான் மேலே வந்துட்டேன்னு சொன்னாங்களாம். அந்த தவளை சொன்னோன்னே பக்கத்தில் இருந்தவங்க கேட்டாங்களாம், என்னது உற்சாகப்படுத்தினாங்களா? எல்லாரும் உன்னையே போகாத போகாதன்னு சொன்னாங்க, அதை நீ உற்சாகப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ எனக்கு காது கேட்காதுங்க, எல்லாரும் சத்தம் போட்டோன்னே என்னை போக சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு போன்னு சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு நான் மேலே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த தவளை சொல்லிச்சான். இது தாங்க இங்கே நடக்கக்கூடிய விஷயம். நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி பயணிக்கும் பொழுது பலருடைய அந்த கருத்துக்கள் இருக்கும் பாருங்கள். உன்னால் முடியாது, இது செய்கிறது ரொம்ப கஷ்டம், இப்படி நிறைய விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க. அதையெல்லாம் நம்ம காதில் கண்டிப்பாக வாங்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, எது முடியும் முடியாது அப்படிங்கிறது நமக்குத்தானே தெரியும், அவங்களுக்கு தெரியாது இல்லையா. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களால அது முடியாது, அதனால் நம்மளால் முடியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அது நம்ம நினைக்க வேண்டியது இல்லையே. கண்டிப்பாக நம்மால் முடியும் அப்படின்னு நினச்சி நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வெற்றி தானே. ஆக இந்த ஒரு விஷயத்தை தான் நாம் எப்பொழுதுமே கை கொள்ள வேண்டும். பல நேரங்களில் காதே கேட்காத மாதிரி இருந்துக்கிட்டால் ரொம்ப சௌரியந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய தடவை நம்ம அப்படி தான் இருப்போம். யாராச்சும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே என்ன சொன்னீங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காது கேட்காத மாதிரி போகிறோம் இல்லையா. அதுபோல் இருக்கக்கூடாது. நம்மை உற்சாகப்படுத்தாமல் நம்மை இன்னும் பலகீனமாக மாற்றுவதற்கு அவர்கள் என்னென்ன சொற்களை சொல்கிறார்களோ அதையெல்லாம் கேட்காம, காது கொடுத்து கேட்காம போனாலே கண்டிப்பாக எல்லோரும் வெற்றியை அடைய முடியும். ஆக முயற்சிக்க வேண்டியது மட்டும்தான் நம்முடைய கையில் இருக்கிறது. அது மட்டும்தாங்க நம்ம செய்யணும். பலன் கண்டிப்பாக அந்த இறைவன் நமக்கு கொடுக்கத்தான் போகிறான். முயற்சிக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக எல்லோருக்குமே உண்டு. ஆக முயற்சிகள் தவறலாம், முயற்சிக்க தவறக்கூடாது. இதுதாங்க அந்த பழமொழி. மகாபெரியவா ஆற்றல்.